வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் ஸ்டெல்லா இசக்கிராஜ். இன்னைக்கு நான் ஆண்டன் செக்கோவ் எழுதிய வார்ட் நம்பர் 6 அந்த கதையில் வர ஒரு உரையாடலை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது ஒரு மனநல மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒரு டாக்டருக்கும் அவரோட பேஷண்ட்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு உரையாடல். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல். அந்த மருத்துவமனையோட அந்த இருண்ட வழித்தடத்தில் ஒரு கதவு மட்டும் லைட்டாக திறந்துருந்துச்சு. அதுதான் வார்டு நம்பர் 6. அங்கே மனிதர்கள் இல்லை, அங்கே மறக்கப்பட்ட உயிர்கள் இருக்காங்கன்னு நான் சொன்னான். ரொம்ப மோசமான நிலையில இருக்கிற ஒரு மருத்துவமனை அது. சுவர்களில் இருந்த ஈரப்பதம், அந்த காற்றுல அந்த மருந்து வாசனை, சுத்தமே இல்லாததுனால வர துர்நாற்றம், அப்புறம் எங்கும் நிறைந்திருந்த சோகம், தனிமை, இது எல்லாமே நிறைஞ்சது தான் அந்த வார்டு நம்பர் 6. ஒரு ஈவினிங் அந்த மருத்துவர் முதல் முறையாக அந்த வார்டுக்குள்ள வராரு. படுக்கையில சாஞ்சி கிடந்த யுவான் அந்த குரலை கேட்ட உடனே பயத்தோட கோவத்தோட எழுந்து நிக்கிறான். அவன் கண்ணுலெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு. திடீர்னு வேகமா வெளியே ஓடி வந்து கத்துறான். டாக்டர் வந்துட்டாராம். அட, பெரிய கௌரவம் தான்டா இது. பாம்பு மாதிரி வாழறான் இவன்லாம், இவனெல்லாம் கொல்லணும். அதுக்கு அந்த டாக்டர் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாரு. எதுக்காக இவ்வளவு கோவம் அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கா? ஏன்னா நீ ஒரு திருடன், நீ ஒரு போலி டாக்டர், மனுஷங்களை உயிரோட புதைக்கிற கொலைகாரன்டா நீ அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த மருத்துவர் சிரிக்கிறாரு. அது ஒரு பெருமையின் சிரிப்பு இல்லை, குற்ற உணர்ச்சியின் சிரிப்புன்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. அப்புறம் அந்த டாக்டர் கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட இருந்து எதையும் திருடல, ஆனா நீ என்னை வெறுப்பதற்கு நிறைய காரணம் இருக்கலாம். சரி, எதுக்காக இவ்வளோ கோவப்படுறேன்னு அமைதியா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. இவான் அவர்கிட்ட கோமா கேட்கிறான், என்ன ஏன் இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றான். என்ன நீ ஒரு நோயாளி அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவனோட மனசையே ரொம்ப காயப்படுத்துது. அப்ப இவான் கோமா கேட்கிறான். அவனை பார்த்து, கண்ணை பார்த்து நேரம் பார்த்து, நோயாளியா நோயாளியா? வெளியே சுத்திட்டு இருக்க 100 பைத்தியங்களை கூட உங்களை மாதிரி முட்டாள்களால அடையாளம் காணவே முடியல, எங்களை மட்டும் பூட்டி வைக்கிறீங்க. நீங்களும் உங்க உதவியாளர்களும் இந்த மருத்துவமனையும் எங்களை விட ஒழுக்கத்துல எவ்வளவு கீழானவங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் இப்படியெல்லாம் பண்ற நீங்க எல்லாம் வெளியே இருக்கீங்க, நாங்க இங்க உள்ள இருக்கணுமா? இதெல்லாம் ஒரு நியாயமா அப்படின்னு கேக்குறான். ஓகே, ஆண்ட்ரே மெதுவா அதுக்கு பதில் சொல்றாரு. நியாயமா? இந்த உலகம் நியாயத்தாலெல்லாம் எங்கல. யாரை அடைச்சி வைக்குதோ அவன் உள்ள, யாரை விடுதோ அவன் வெளியே, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இவன் அப்படியே கேட்டு அப்படியே உட்கார்ந்துடுறான். அவன் கண்கள்ல கோபம் மட்டும் இல்ல, உடைந்த நம்பிக்கையும் சேர்ந்துதான் இருந்துச்சு. அப்போ நாங்களாம் அப்ப என்ன செய்யுது அப்படின்னு இவான் கேட்கிறான். மருத்துவர் அவனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு இப்பதான் ஒரு உண்மையான உரையாடல்ன்றதே அந்த மருத்துவரோட வாழ்க்கையில நடக்குது. அதனால அவர் அவனை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஆனா அதெல்லாம் பயனே இல்லை. இந்த சமூகம் இருக்கு பத்தியா, இது தனக்கு தொந்தரவு தரவங்களை எப்பவுமே அடைச்சுதான் விற்கும் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், அப்படின்னா என் வாழ்க்கையே முடிஞ்சுச்சா, அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இல்ல, ஒரு நாள் சிறைகளும் மனநோய் மருத்துவமனைகளும் இல்லாத காலம் கூட வரலாம், கம்பிகளும் இருக்காது, இந்த உடைகளும் இருக்காது அப்படின்லாம் சொல்றாரு. இவான் சிரிக்கிறான். அது ஒண்ணும் கேலி சிரிப்பு இல்ல, அது எதிர்காலத்தை நம்பிக்கையோடு பாக்குற ஒரு மனுஷனோட சிரிப்பு. அவன் ஜன்னல் பக்கமா போய் நின்று அந்த கம்பிகளை அப்படி கையில பிடிச்சிட்டு கத்தி சொல்றான், உண்மை ஜெயிக்கும், நீதி ஒரு நாள் ஜெயிக்கும், ஒரு நாள் வரும். நான் அந்த நாளை பார்க்க மாட்டேன், ஆனா மற்ற மனிதர்கள் பார்ப்பாங்கல்ல, அந்த நாளை நான் இப்பவே வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆண்ட்ரே அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவனுக்கு அவரோட கண்ணில் அவன் எப்படி தெரியுமானா, வலியால உடைஞ்சு போன ஒரு புத்திசாலியான மனுஷன் அப்படின்னு தான் ஒரு கண்ணுக்கு தெரியுமா அவன். அப்புறம் அந்த டாக்டர் சொல்வாரு, ஆனா மனுஷனால எதையும் மாற்ற முடியாது, வலி இருக்கும், மரணம் இருக்கும், கடைசியில எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள போய் தான் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவன் மெதுவா திரும்பி அவரை பார்த்து சொல்லுவான், அப்படின்னா சாகாம இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? அந்த டாக்டர் சொல்வாரு, பா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு.
விவானோட கண்கள் அப்படியே மீண்டும் உயிர் பெற்றது. அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படி பிரைட்டாக அவன் சொல்லுவான், ஆனால் நான் நம்புகிறேன், கடவுள் இல்லை என்றாலும் மனுஷன் ஒரு நாள் அவரை உருவாக்கிடுவான். அதே மாதிரி தான் சாகாமையும். யாருக்குமே சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் சாத்தியப்படுத்திடுவான் அப்படின்னு இவான் சொல்லுவான். இப்படி தான் அந்த கான்வர்சேஷன்ஸ் போகும். அந்த நொடியில் அந்த வார்ட் நம்பர் 6 மனநலமற்றவர்கள் இருக்கிற ஒரு அறை மாதிரியே இல்லை. அது 2 மனிதர்களின் ஆன்மா மோதிய இடம் போல காட்சி அளிச்சது. ஒருத்தன் உலகத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டதால ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். இன்னொருத்தன் தன்னை கொன்னே போட்டாலும் சரி, நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை மேலே அவ்வளோ ஒரு பற்றோடு இருக்கிறான். இவான் சொல்லுவான், எனக்கு வாழணும், எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு எங்கே நான் ஒரு பைத்தியமாயிருவானோன்னு எனக்கு பயமாக இருக்கு, ஆனால் எனக்கு வாழணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த இரவு மருத்துவர் ஆண்ட்ரே தன் அறைக்கு திரும்பி போயிடுவார். ஆனால் அவரோட மனசு மட்டும் வார்டு நம்பர் 6 தான் இருந்துச்சு. பல வருடங்கள் கழிச்சு ஒரு மனுஷனோட, ஒரு ஒரிஜினலான ஒரு மனுஷனோட பேசினாரு அப்படின்ற உணர்வு அவருக்கு இருக்கும். ஒரு நோயாளியோட ஒரு உண்மையான மனுஷனோட நான் பேசினேன் அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். இந்த கதையில இந்த மாதிரி பல கான்வர்சேஷன்ஸ் வரும். பல விஷயங்களை நம்மளை பார்த்து கேள்வி கேட்கும். இந்த கான்வர்சேஷன்ஸே நீங்கள் இப்போ ரைட் நவ் இந்த உலகத்தில் இருக்கிற பல இடங்கள்ல, பல ஆஃபீஸஸில், பல டிபார்ட்மெண்ட்ஸில் ஆக்சுவலாக இந்த கேள்விகள் எல்லாமே பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் சிலரோட வாழ்க்கையோட தடத்தையே மாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி லிட்ரேச்சர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் இந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள். இது வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் ஸ்டெல்லா இசைக்கிறாஜ். பாய்.